சரி, பைபிளில் நம்ம யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். பதினோரு வசனங்களை இன்றைய வேத பகுதியாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இந்த 11 வசனங்களிலிருந்து சபைக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். சபையிலே ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்றால் விசுவாசிகளிடத்தில் என்னெல்லாம் காணப்படணும் என்பதை இந்த பகுதியிலிருந்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம். முதலாவதாக 1 to 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 1 to 4 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்து கொண்டு இருந்தார்கள். வசனங்களை கவனிச்சிருப்பீங்க. இதில் முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது, நீங்கள் எல்லாரும் நல்லா கவனிக்கணும். பாருங்க, சாத்தானுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா, வசனம் நமக்குள்ள போகக்கூடாதுன்னு அவன் எவ்வளோ முயற்சி எடுக்கணுமோ அவ்வளோ முயற்சிகள் எடுப்பான். சரியா? அதனால நீங்க எந்த கவன சிதைவுகளுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை முதலாவது உள்ள போகணும், அப்பதான் நம்ம ஒப்பு கொடுக்க முடியும். சரியா? அப்ப இந்த முதல் 4 வசனங்கள்ல பார்க்கும்போது 33வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துல ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொன்னாரு? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று அவர் சொல்லியிருந்தார். இப்ப இந்த இடத்துல அதை மறுபடியும் அவர் உறுதி செய்கிறார். நான் உங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் இது ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படின்னா 33வது அதிகாரம் நம்ம இப்படி வாசிக்கிறோம். ஆனா 32ஆம் அதிகாரம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? யாத்ராகமம் 32ன்னு சொன்னா என்ன ஞாபகம் வரும்? பொற்கண்ணுக்குட்டியை செய்து இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தாங்க? ஆராதிச்சாங்க. இதனால கர்த்தருக்கு பயங்கர கோபத்தை மூட்டினார்கள். அதுதான் 32வது அதிகாரம். 32வது அதிகாரத்துல இப்பேற்பட்ட பெரிய பாவத்தை செய்தார்கள். ஆனா 33ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீங்க போங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆச்சரியமா இருக்குல்ல? பல நேரங்களில் நம்ம உண்மையற்றவர்களாக தான் இருக்கிறோம், ஆனால் ஆண்டவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு அவர் உண்மை உள்ளவர். அவர் நமக்கு ஆணையிட்டு கொடுத்த விஷயங்களை அவர் செய்தே தீர்ப்பார், இல்லையா? இது நம்மளை ரொம்பவே என்ன செய்யுதுன்னா, அவருடைய உறவுக்குள்ளாக நம்மை புதுப்பிக்கிறது. ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்கிற விஷயத்தை யோசித்து பார்க்கும்போது நான் ஆண்டவரை நேசிக்கணுன்ற ஆசை எனக்கு வருது, இல்லையா? பாவத்தில் விழுந்துடுறேன், நிறைய தோல்விகள் இருக்கு, தோய்வுகள் இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு, மறுபடியும் என்னை புதுப்பிக்க நினைக்கிறாரு. அப்போ இங்க சொல்றாரு, சரி பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நீங்க போங்கள் அப்படின்றாரு. அதோட நிறுத்தல, 2வது வசனத்துல சொல்றாரு, ஒரு தூதனை அனுப்புவேன்னு சொல்றாரு, இல்லையா? இவர்களை வழிநடத்த ஒரு தூதனை, ஒரு நபரை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாரு. அதோட நிறுத்தல, உங்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் கொடுப்பேன் அப்படின்னு உறுதி செய்கிறார். என்ன சொல்றாரு? அத்தனை தேசங்களுடைய பேரெல்லாம் சொல்லி இந்த எதிரிகளை எல்லாம் நான் என்ன செய்வேன்? துரத்தி விடுவேன் அப்படின்றார். இது பெரிய பாதுகாப்பு. இது மூணுத்தையும் யோசிச்சு பாருங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், அதே போல அவர்களை வழிநடத்த ஒரு தூதன், அது மட்டுமல்ல அவர்களுடைய எதிரிகளிடத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்க போகிற பாதுகாப்பு. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? ஆனா இவ்வளோ பெரிதான ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியும் 4வது வசனத்துல துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது துக்கித்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். ஏன் இந்த நியூஸ் அவங்களுக்கு பேட் நியூஸா இருந்துச்சு? ஏன் துக்கமான செய்தியா இருந்துச்சு? ஏன்
காரணம் என்ன? அதுக்கு முன்னாடி வசனத்தை விட்டுட்டீங்களே பிரதர், அப்படிதானே சொல்றீங்க இல்லையா? உண்மைதான். தேவன் என்ன சொல்றாரு? இதெல்லாம் நான் கொடுத்தாலும் நான் உங்க கூட என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன்றார். கவனிச்சிங்களா? இதெல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்தாலும் நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு போயிடுவீங்க, தூதனை அனுப்புறேன், உங்களை பாதுகாக்கிறேன், ஆனா நான் உங்க மத்தியில இருக்க மாட்டேன். இந்த மக்களுக்கு நல்லா கவனிங்க, சபையில எங்க எழுப்புதல் வர ஆரம்பிக்கும்ன்றதை நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இந்த மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் விஷயங்களில் திருப்தி இல்லை, ஆனா ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதுல தான் திருப்தி இருந்தது. கவனிச்சிங்களா? சபையில் உள்ள விசுவாசிகள் ஒவ்வொருவரும் கர்த்தரை நேசிக்க கூடியவர்களாய் இருப்பார்களானால் அதுதான் சபையினுடைய எழுப்புதலுக்கான முதல் முக்கிய காரணம். சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவருடைய மனப்பான்மை இப்படி இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் இல்லையா? ஆண்டவர் கொடுக்கிறது எங்களுக்கு திருப்தி இல்லை, அது இருக்கட்டும், அது நல்லதுதான், சரியா? அந்த ஆசீர்வாதங்கள் நல்லதுதான். ஆனா ஆண்டவரே எங்க கூட இல்லைன்னா, கர்த்தரே இல்லாத பால் எதுக்கு? கர்த்தரே இல்லாத தேன் எதுக்கு? கர்த்தரே இல்லாத தேசம் எதுக்கு? கர்த்தரே இல்லாத பாதுகாப்பு எதுக்கு? கர்த்தரே இல்லாம எத்தனை தூதர்கள் வந்தால் என்ன பிரயோஜனம்? நான் நினைக்கிறேன் இன்னைக்கு கிறிஸ்தவம் இத சரியா புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த ஏரியால தானே வீக்கா இருக்கிறோம் இல்ல? ஆண்டவர் கொடுக்கிறது எங்களுக்கு திருப்தி அளிக்கிறது, ஆண்டவர் வந்தா என்ன, வரலனா என்ன? இது துக்கமான செய்தின்னு வாசிக்கிறோம் 4வது வசனத்துல. துக்கமான பேட் நியூஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது உங்களுக்கு குட் நியூஸா பேட் நியூஸான்னு தெரியல. இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு இது குட் நியூஸா பேட் நியூஸான்னு தெரியல. ஆனா இந்த மக்களுக்கு இது பேட் நியூஸா. என்னன்னு கேட்டா, ஆண்டவர் எத்தனை கொடுப்பேன்னு சொன்னாலும் அவர் இல்லைன்னா இது அவங்களுக்கு பேட் நியூஸா இருந்துச்சாம். பிரியமானவர்களே, உங்களை பார்த்து நான் கேட்கிற கேள்வி, கிறிஸ்தவ வாழ்க்கையில எது உங்களை திருப்தி செய்யுது? ஆண்டவர் கொடுக்கும் விஷயங்கள் திருப்தி செய்தா, இல்ல ஆண்டவரே திருப்தி செய்யறாரா? இதை நம்ம சிந்திக்கணும் இல்லையா? ஒருவேளை உங்க பதில் ஆண்டவர் தான் எங்களை திருப்தி செய்யறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப அருமையான விஷயம். நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை சரியா புரிஞ்சு நீங்க ஆண்டவரோடு உள்ள உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவருடைய உறவுல நான் பலப்படணும்னு ஆசைப்படுறீங்களே, அது பெரிய ஆசை. அநேக விசுவாசிகளுக்கு இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கும் விஷயங்களே அவரோடு உள்ள உறவுல பலப்படுவதற்கு தடையாகி விடுகிறது. சரியா இல்லையா நான் சொல்றது? சரிதானே? அதுவே தடையாகி விடுகிறது இல்லையா? கர்த்தர் தான் கொடுக்கிறார் அந்த ஆசீர்வாதங்களை. ஆனா அந்த ஆசீர்வாதங்களே சில நேரங்களில் கர்த்தரை விட்டு என்ன செய்திருது, பிரிச்சிருது. பிரியமானவர்களே, கர்த்தரை நேசிக்கக்கூடியவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா? முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறுவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா? அவருடைய பிரசன்னத்துக்காக ஏங்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது இந்த உலகத்தில் வாழக்கூடிய மற்ற மனிதரோடு ஒப்பிட்டு எங்களுக்கு எது வேணும் அது வேணும்னு சொல்லி அதில் மாத்திரம் நாம் நோக்க முடியவர்களாக இருக்கிறோமா? சங்கீதம் 73க்கு வந்தீங்கன்னா ஆசாபோடைய மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். நீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க சங்கீதம் 73. சங்கீதம் 73க்கு வாங்கல. There was a problem with Asaph. What is the problem? சங்கீதம் 73ல 3வது வசனத்துல சொல்றாரு, மற்றவங்களை பார்த்து நான் பொறாமை கொண்டேன் அப்படின்றாரு. இதை நல்லா கவனிக்கணும் எல்லாரும். இவர் ஒரு விசுவாசி, ஆனா அவிசுவாசியை பார்த்து நான் பொறாமை கொண்டேன் அப்படின்றார். 3வது வசனத்தை பாருங்க. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். எதுக்குப்பா பொறாமை அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா 4வது வசனத்துல சொல்றாரு, அவங்களுக்கு கடைசி வரை கஷ்டமே வர மாட்டேங்குதுப்பா. அடுத்தது சொல்றாரு, அவங்க பலன் உறுதியா இருக்குப்பா, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆரோக்கியமா இருக்கிறாங்க, எந்த வியாதியும் வர மாட்டேங்குது, எந்த கஷ்டமும் வர மாட்டேங்குது, எனக்கு எப்ப பார்த்தாலும் பாடுகள் தான், ஆனா அங்க ஒரு பாடும் வரலையே. 5வது வசனத்துல சொல்றாரு, உபாதியை அடையார்கள், அதாவது அவங்களுக்கு வியாதி இல்லை, ஆரோக்கியமா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. 12வது வசனத்துக்கு கடைசியில வந்தீங்கன்னா ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். அவங்க கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட பணம் இல்லை. அவங்க கிட்ட வசதி இருக்கு, என்கிட்ட வசதி இல்லை. சொகுசான சூழல் இருக்கு, நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்க. அநேக ஆசீர்வாதங்கள் அவங்க கிட்ட இருக்கு, கர்த்தரை அறியாதவங்க கிட்ட, அவிசுவாசிகள் கிட்ட. எனக்கு இவங்களை பார்க்கும்போது எனக்கு பொறாமை வருதுன்றாரு 3வது வசனத்துல. அது சொன்னா பரவாயில்லைங்க, நீங்க பின்னாடி படிச்சுட்டே போனீங்கன்னா 13, 14 வசனங்கள்லாம் படிச்சுட்டே போனீங்கன்னா நான் ஏன் தான் ரட்சிக்கப்பட்டனோ. 13வது வசனத்தை பாருங்க. நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன்.
இது என்னை வாதிக்குது, நாள்தோறும் என்னை துன்பப்படுத்துது அப்படின்றார். இந்த தாட் எனக்குள்ள போட்டு ப்ராசஸ் பண்ண எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றார். அப்ப என்னதான்ப்பா கிறிஸ்துவ வாழ்க்கை? நான் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே இந்த ஆண்டவர் பின்னாடி வந்தேன். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பின்னாடி தானே வந்திருக்கிறேன். அப்புறம் ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கல? ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, 13-14 வசனத்தோடு இந்த சங்கீதம் முடிஞ்சில்ல. அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயத்தை செய்யறாரு. என்னன்னு கேட்டா 16வது வசனத்துல, நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அப்படின்றார். இதுதான் நீங்க எல்லாருமே செய்யணும். ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்தாரு ஆசாப். இந்த விஷயங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எது கிடைக்கலையே அது கிடைக்கலையேன்னு ஆண்டவரை விட்டு ஓடிடல. நல்ல வேலை, விசுவாசத்தை விட்டு விலகி போயிடல. போய் ஆண்டவர் சமூகத்தில் அழுகுறார். என்ன ஆண்டவரே, எனக்கு இதை புரிய வைங்க. இந்த வாழ்க்கைய என்ன வாழ்க்கை இது? உன் பின்னாடி தானே நான் வந்திருக்கிறேன். அப்ப எதுதான் உண்மையான ஆசீர்வாதம்? எதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு தாங்க. ஆண்டவர்கிட்ட போய் அழுவும் போது ஆண்டவர் சில விஷயத்த சொல்லி தர்றாரு. அவருக்கு சொல்லி தந்த பிறகு நீங்க அந்த கடைசியில் அந்த சங்கீதத்தை நீங்க படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அவர் என்னெல்லாம் சொல்றாரு தெரியுமா? அதுல 25வது வசனத்துல கிறிஸ்து தான் என்னுடைய விருப்பம் என்று சொல்லுகிறார். கிரைஸ்ட் இஸ் மை டிசையர், திஸ் காட் இஸ் மை டிசையர். அந்த வசனத்தை பாருங்க. உங்களை நிறைய பேருக்கு படிச்சா இந்த வசனம் தெரியும். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. பாட்டா பாடுவோம் இல்லையா? இந்த வரிகள்லாம் நிறைய முறை நம்ம ஆனா சிந்திக்காமே பாடுவோம். அவர் சொல்றார், ஆசாப், இந்த பூமியில உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. அவர் இப்படி சொல்லல, நீர் கொடுக்கிற பணம் தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லைன்னு சொல்லல. நீர் கொடுக்கிற ஆரோக்கியத்தை தவிர வேற விருப்பம் இல்லைன்னு சொல்லல. நீர் கொடுக்கிற சொகுசான சூழலை தவிர வேற விருப்பம் இல்லைன்னு சொல்லல. உம்மை தவிர வேற விருப்பம் இல்லை. கவனிச்சீங்களா? யூ மை டிசையர். அதோட நிறுத்தல. நீங்க 26வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா கிறிஸ்து தான் என்னுடைய பங்குன்றார். அந்த வார்த்தையை படிக்கிறோமா இல்லையா? அவர் சொல்றார், என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். கிறிஸ்து தான் எனக்கு சொத்தேன்றார். பங்குனா என்ன வார்த்தை தெரியுமா? சொத்துன்னு அர்த்தம். கிறிஸ்து கொடுக்கும் சொத்து அல்ல, கிறிஸ்து தான் சொத்துன்றார். கவனிச்சீங்களா? கிறிஸ்துவே என்னுடைய விருப்பம் 25, கிறிஸ்துவே என்னுடைய சொத்து 26. 28க்கு வந்தீங்கன்னா கிறிஸ்து எனது நம்பிக்கை அப்படின்னு முடிக்கிறார். நான் சொல்லட்டுமா, இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போது நம்பிக்கையே இல்லாம ஆரம்பிச்சதுங்க. நம்பிக்கையே இல்லாம ஆரம்பிச்சது. பயங்கர கன்ஃபியூஷன் அவருக்கு வாழ்க்கையில, எவ்வளவோ போராட்டங்கள். ஏன்னா ஆப்வியஸ்லி இது நிறைய பேருக்கு வரக்கூடியது தான் இல்லையா? இன்னைக்கு உலகத்துல வாழ்றோம், நிறைய பேரை பார்க்கிறோம். மற்றவர்களை ஒப்பிடாம வாழ முடியாது நம்ம வாழக்கூடிய சமுதாயத்துல இல்லையா? நிறைய தோழமை அழுத்தங்கள் நமக்கு உண்டு. சின்னவங்களுக்கு மட்டும் இல்லை, வாலிபர்களுக்கு மட்டும் பியர் பிரஷர் இல்லை, பெரியவங்களுக்கு அதை விட பெரிய பியர் பிரஷர்லாம் இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட அழுத்தங்கள் மத்தியில வாழும்போது கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம சரியாக புரிந்து கொண்டோமானால் நம்ம ஒண்ணு புரிஞ்சுப்போம். என்னன்னு கேட்டா, நல்லா கவனிங்க, இந்த தற்காலிக உலகத்துக்காக கர்த்தர் என்னை ரட்சிக்கவில்லை, மாறாக நித்திய தெய்வ உறவுக்காக கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். நான் சொல்றது புரியுதா? தட் இஸ் த பாட்டம் லைன் ஆஃப் திஸ் சாம். இந்த சங்கீதத்தினுடைய சாராம்சமே இதுதான். இந்த யாத்ராகமத்தில் இதே கான்செப்ட் தானே இப்போ படித்தோம் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, தேசத்தை தரேன், தூதனை அனுப்புறேன், பாதுகாப்பு தரேன். இஸ்ரேல் மக்களுக்கு இது கெட்ட செய்தியா இருந்துச்சாம். அந்த 4வது வசனம் கடைசியில் அவங்க துக்கித்து கொண்டு இருந்தார்கள். ஆண்டவர் இந்த மக்களை திருப்புறாரு பாருங்க, எவ்வளவு அருமையா இருக்கு இல்லையா? ஒரு சேலஞ்சு கொடுக்குற மாதிரியே இதை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த மக்கள் என்னதான் பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கொடுக்குறேன், ஆனா நான் உங்க கூட இருக்க மாட்டேன். ஆனா அதே ரைட்லி ரெஸ்பாண்டட். இதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சாங்க. ஆனா இப்போ எப்படி இந்த அளவுக்கு மாறினாங்கன்னு தெரியல. நம்ம வாழ்க்கையில் அந்த மாற்றம் வரணும்ல. அதனாலதான் கர்த்தர் நம்மளை திருப்புவதற்காக, அதாவது அவர் கொடுக்கும் காரியத்தில் கண்களை பதிப்பதை விட கிறிஸ்துவின் மீது கண்களை பதிக்க கர்த்தர் நம்மை திருப்பும் பொருட்டு, சீர்பொருந்தும் பொருட்டு அவருடைய உண்மைத்தன்மையை காண்பிக்கிறார். கவனிச்சிங்களா? God is faithful. அதனால தான் முதல் வசனத்துல சொல்லிட்டாரு, நீ உண்மை இல்லாம போலாம். நீ மட்டும் இல்ல, நான் இதை ஆரம்பத்துல யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணேன்? இந்த முதல்ல வாக்குத்தத்தம் யாருக்கு பண்ணாரு? ஆபிரகாமுக்கு. அவன் கூட உண்மையா இல்லப்பா நிறைய இடங்கள்ல, தெரியுமா உனக்கு? அதனாலதான் நான் உடன்படிக்கை பண்ணும்போது அவனை தூங்க வச்சுட்டு நான் மட்டும் இடையில போயிட்டு வந்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல
2 பேருக்கு இடையில உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்க. ஒரு பக்கம் ஆண்டவர், ஒரு பக்கம் ஆபிரகாம். 2 பேரும் உடன்படிக்கை பண்ணும்போது என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த காலத்தோடைய கலாச்சார பழக்கம் என்ன தெரியுமா? மிருக துண்டுகள் எல்லாம் வெட்டி, துண்டு துண்டா மிருகத்தை வெட்டி 2 பக்கம் வச்சிருவாங்க. வச்சுட்டு இப்போ எனக்கும் பிரதருக்கும் உடன்படிக்கை நடக்குதுன்னா அந்த மிருக துண்டுகள் நடுவில் 2 பேரும் கடந்து போகணும். 2 பேரும் கடந்து போகும்போது ஒருத்தவர் இன்னொருத்தரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ எனக்கு பண்ண சத்தியத்தை நீ மீறினேன்னா இந்த மிருக துண்டுகளை துண்டு துண்டா வெட்டணும் தெரியுமா, அந்த மாதிரி உன்னை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்றதா அர்த்தம். இன்னொருத்தவர் சொல்ற மாதிரி, நீ இதை மீறினேன்னா இதே போல உன்னை நான் என்ன பண்ணிடுவேன், கொன்று போடுவேன். ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் தான் கடந்து போறாரு இடையில. கவனிச்சீங்களா? ஒருத்தவர் நல்ல அயர்ந்த நித்திரை. அந்த தூக்கத்தையும் யார் கொடுத்தாரு? ஆண்டவர் தான் கொடுத்தாரு. ஆபிரகாமை போக விடல. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், என்ன தெரியுமா, அவன் நிறைய இடத்துல விழுவான் அப்படின்னு தெரியும். அந்த அக்கினி மட்டும் கடந்து போகிறது. கவனிச்சீங்களா? அது தேவ பிரசன்னத்தினுடைய அடையாளம். பிரியமானவர்களே, கர்த்தர் உண்மை உள்ளவர், அது தெரியும், அந்த சத்தியம் நமக்கெல்லாம் தெரியும். ஆனா அவர் ஏன் அவருடைய உண்மைத்தன்மையை காண்பிக்கிறார்? என் தோல்வியின் மத்தியிலே நான் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் உண்மைத்தன்மையை காண்பிக்கிறார். கவனிச்சீங்களா? அதான் முக்கியம். நான் பண்ண சத்தியத்தை நான் மீற மாட்டேன்பா, நான் பண்ண ஒப்பந்தத்தை நான் மீற மாட்டேன். நான் ஆண்டவர். உன்னுடைய ஆபிரகாம் அந்த 3 வார்த்தையை சொல்றாரு பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேவன் நான், கர்த்தர் நான், அதை நான் மீற மாட்டேன். சரி, ஆண்டவருடைய உண்மைத்தன்மை அது மட்டுமல்ல, நான் இப்படியும் சொல்லுவேன். 4வது வசனத்தில் அவங்க துக்கித்து கொண்டு இருந்தார்கள். இதை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். நாம பாவம் செய்யும் போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்காம போகும்போது உங்களுக்கு ஒரு துக்கம் வருது தெரியுமா? உங்களுக்கு ஒரு துக்கம் வருது தெரியுமா? அந்த துக்கத்தையும் கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், அல்லது அந்த குற்ற உணர்வையும் ஏன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், மீண்டும் அவரிடத்தில் திரும்பி வருவதற்காக. நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்புற வரைக்கும் குற்ற உணர்வை கர்த்தர் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. அறிக்கை செய்த பிறகும் குற்ற உணர்வு வருதுன்னா அது கர்த்தர் கொடுக்கிறது இல்லை, பிசாசு கொடுக்கிறது. கவனிச்சிங்களா நான் சொல்றத? இதெல்லாம் ஆழமான சத்தியம், நல்லா புரிஞ்சுக்கணும். பாவம் செய்து எனக்கு ஒரு குற்ற உணர்வு வருதுன்னா உண்மையாவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சரியா? அது எது வரைக்கும் அப்படின்னு கேட்டா, நீங்க பாவத்தை சீக்கிரமா அறிக்கை செய்யணும், சீக்கிரமா மனம் திரும்பணும். அது வரைக்கும் தான் கர்த்தர் அதை கொடுப்பாரு. ஆனா அறிக்கை செய்த பிறகும் மறுபடியும் குற்ற உணர்வுல பயணிக்காதீங்க. அது யாருடைய வேலை அப்படின்னா பிசாசுடைய வேலை. நீ அந்த பாவத்தை பண்ணியே ஆண்டவர் உன்னை நேசிக்க மாட்டார் அப்படின்னுவான். சரியா? அது பிசாசு இடத்துல இருந்து வருவது. அதுல பயணிக்க வேண்டாம். பழைய பாவ மூட்டையை சுமந்துக்கிட்டு போக வேண்டாம். அதை ஆண்டவரே தூக்கி போட்டுட்டார், நீங்க ஏன் சுமக்கிறீங்க? அப்ப இங்க பாருங்க, இவங்க துக்கித்து கொண்டு இருந்தாங்க. இந்த 2 விதத்துல இவங்களை திசை திருப்புறார், இவங்களை மீண்டும் சீர் பொருந்த பண்ணுகிறார், மீண்டும் அவர் இடத்துல கொண்டு வரார். ஐ எம் ஃபெய்த்ஃபுல் அப்படின்றது முதலாவது, நான் உண்மை உள்ளவர். 2வது, உனக்கு ஒரு துக்கத்தை அனுமதிக்கிறேன். இது நல்ல துக்கங்க. நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கலையேன்னு வரக்கூடிய வருத்தம் நல்ல வருத்தம். அதை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீதி நிமித்தம் பசிதாகம் நல்லதா இல்லையா? நல்லதுதான் இல்லையா? ஆவியில் எளிமை நல்லதா இல்லையா? நல்லதுதான். Sometimes dissatisfactions are good. Spiritual dissatisfactions are good. அந்த துக்கத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். எனக்கு தெரியல, இங்க நீங்க விசுவாசிகளா இத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்காததுனால உண்மையாவே துக்கம் உங்க வாழ்க்கையில வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கலன்னா துக்கம் வருது எனக்கு. ஆனா ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்காததுனால துக்கம் வருதான்னு தெரியல. ஒரு நாள் பைபிள் படிக்காதனால அழுவுறீங்களான்னு தெரியல. ஆண்டவருடைய குரலை கேட்காததுனால எதையோ மிஸ் பண்ற மாதிரி இருக்குது பிரதர் அப்படின்னு தோணுதான்னு தெரியல. அப்படி தோணுச்சுன்னா நீங்க சரியான பாதையில பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவரை நேசிக்கக்கூடிய விசுவாசிகள் சபையிலே தேவை. ஆண்டவரை நேசிக்கக்கூடியவர்கள் தேவை. இன்னைக்கு கிறிஸ்தவமே 70-80% இந்த தெய்வத்திட்ட என்ன கிடைக்கும் தாங்க ஓடி வராங்க. அப்படி அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துட்டையும் அப்படிதான் ஓடியாந்தாங்க. அவருக்கு தெரியும் இவங்க இதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு, தெரிஞ்சே சுகப்படுத்துறாரு இல்லையா? சுகப்படுத்தினாலும் இவன் ரட்சிக்கப்பட மாட்டான்னு தெரியும், ஆனா தெரிஞ்சே தான் சுகப்படுத்துறாரு. இவங்க சோத்துக்காக தான் என் பின்னாடி வராங்கன்னு தெரியும், தெரிஞ்சுதான் சோறு போடுறாரு. அப்படிதானே பல கூட்டம். ஆண்டவர் பின்னாடி வந்தவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களா? என்ன இல்லையே.
ஆனா நாம இன்னைக்கு இதை கத்துக்கும் போது இதை நம்ம சிந்தித்து நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். சபையில எழுப்புதல் ஏன் வராமல் இருக்கிறது என்று சொன்னால், இந்த புரிதலோடு விசுவாசிகள் நடந்து கொள்ளாமல் இருப்பதனாலதான். இதுதான் முதல் புரிதல். ஆண்டவர் என்னுடைய பங்காய் இருக்கிறார், அவர் எனது நம்பிக்கை, அவர் எனது விருப்பம். ஆண்டவரே, இந்த பூமியில உம்மை தவிர வேற விருப்பம் எனக்கு இல்லை, உம்மை நேசிக்கக்கூடிய இருதயத்தை மட்டும் தாரும் ஆண்டவரே. ஆண்டவர் இடத்துல கெஞ்சுங்க. பைபிள் படிக்க இன்ட்ரெஸ்ட் வரலையா? கர்த்தர்கிட்ட எத்தனை பேர் ஆனஸ்டா சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு பைபிள் படிக்கவே இன்ட்ரெஸ்ட் வரல ஆண்டவரே, அந்த இன்ட்ரெஸ்ட்டை தாங்க. எத்தனை பேர் கேட்குறோம்? ஜெபிக்கிறதுக்கு மூடு வரலையா? கர்த்தர்கிட்ட போய் அழுவுறீங்களா? எனக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு மூடு தாங்க ஆண்டவரே. எத்தனையோ உலக கவலைகள், பிழைப்பு கடுத்த அலுவல்கள், பிசாசனுடைய பலவிதமான தந்திரங்கள், அது இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோர்வுகள், பாடுகள், கஷ்டங்கள், இது எல்லாவற்றையும் மூழ்கின நான் வேதத்தை கூட படிக்க முடியல ஆண்டவரே. எனக்கு அந்த மனசு தாங்க, உண்மை நேசிக்கூடிய இருதயத்தை தாங்க. நீங்க சரியான ஜெபம் பண்றீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு அந்த இருதயத்தை தரக்கூடியவரும் பரிசுத்த ஆவியானவர் தான். 2 தெசலோனிக்கர் 3:5 சொல்லுகிறது, தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக அவர் உங்களை வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி வசனம்லாம் மனப்பாடம் பண்ணி வைங்க. கர்த்தர்கிட்ட போய் சொல்லுங்க. அவரோட வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டு போய் உட்காருங்க. அவர் வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டு போய் உட்கார்ந்தா ஆண்டவர் இறங்கி வராம இருக்கவே மாட்டார். மோசே அவருடைய வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டு தான் உட்கார்ந்தான். இதுக்கு முந்தின அதிகாரத்துல அவன் கெஞ்சி பிரார்த்தித்தான்னு 13வது வசனத்துல படிக்கிறோம். யாத்திராகமம் 32:13 அப்படிதான் முடியுது. கெஞ்சி பிரார்த்தித்தான். என்ன வாக்குத்தத்தத்தை வச்சு பிரார்த்தித்தான்? ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க இந்த தேசத்தை கொடுக்கிறேன்னு, அதை எப்படி அதுல இருந்து எங்களை கேன்சல் பண்ணிடுவீங்க? ஆண்டவர் பதில் கொடுக்காம இல்ல. அதுக்கான பதில் தான் 33:1. நீங்க போய் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொன்னார். You take the promises of God and go to his presence. You will see the hand of God coming down. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டு அவருடைய சமூகத்துக்கு போங்க. ஏன்னா அவர் உண்மை உள்ளவர் என்கிற அடிப்படையில் நீங்க ஜெபிக்கிறீங்க. அதை எப்படி செய்யாம போவார்? அவருடைய நேரத்துல செய்வார். சரியா? அதுக்கு காத்திருக்கணும். ஆனா ஆண்டவர் செய்யாம போக மாட்டார். பிரியமானவர்களே, சிந்திப்போம். ஆண்டவரை நேசிக்கக்கூடிய இருதயத்தை நமக்கு தரட்டும். சபையாரை குறித்து உள்ள பாரம் சபையில் உள்ள தலைவர்களுக்கு இதுதான். எங்க விசுவாசிகள் ஒவ்வொருவரும் கர்த்தரை நேசிக்கணும், அவரை அனுபவிக்கணும். அதுதானங்க வித்தியாசம். நான் உங்களை இந்த கேள்வி கேட்டால் நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கன்னு தெரியல. கர்த்தரை அறியாதவர்களுக்கும் இயேசுவை அறிந்து கொண்டவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? நான் ஏற்கனவே ஒரு பிரசங்கத்தில் இதை சொல்லியிருக்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் அதை கேட்டிருக்கிறாங்க. ஏன்பா உனக்கு வீடு இருக்குன்ற, எங்களுக்கு 2 வீடு இருக்கு, நீ நல்ல ஆரோக்கியமாக வாழ்றன்ற, நாங்கள் அதை விட ஃபிட்டாக இருக்கிறோம், உனக்கு ப்ரொமோஷன்னா எங்களுக்கு டபுள் ப்ரொமோஷன், இதெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன வித்தியாசம்? என்னங்க வித்தியாசம்? அவருடைய பிரசன்னம் தான் மெய்யான சந்தோஷம், அவரை அனுபவிக்கிறதா மெய்யான சந்தோஷம். நீங்க இதே அதிகாரத்துக்கு பின்னாடி வாங்க. இந்த வசனத்தை தயவு செய்து குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. 33ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு வாங்க. மோசே என்ன சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாருன்னு பாருங்க. 16 பாருங்க. verse 16. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? அதை கவனிச்சீங்களா? அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமானது. இப்படியே பூமியில் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். கவனிச்சீங்களா? மற்றவங்களை காட்டிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பது எப்படி விளங்கும்னு சொல்றாரு பாருங்க மோசே. எப்படி விளங்கும்? நீர் என்னோடு கூட எங்களோடு கூட வருவதினால் அல்லவா? அதான பாட்டு பாடுறோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், நீர் என்னோடு கூட இருப்பதினால், என்னோடு கூட வருவதினால். இங்க இருந்தா எடுத்திருக்கிறாங்க இல்லையா அந்த பாடல் வரிகளை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறத உலகம் பார்க்குதா? டேக் இட் as a challenge. நான் உங்ககிட்ட ஒரு சவால் வைக்கிறேன். உங்களோடு கர்த்தர் இருக்கிறன்றத போன வாரத்தில் மக்கள் பார்த்தாங்களா? எப்படி வெளிப்படுத்துறீங்க அவரை? இன்னைக்கு ரொம்ப துக்கமான விஷயம் என்னன்னா, ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டிய விதத்துல வெளிப்படுத்தாம தவறான விதத்துல வெளிப்படுத்துறோம். அது ரொம்ப துக்கம் இல்லையா? ஆனா கர்த்தரை எப்படி நீங்க வெளிப்படுத்துறீங்க? தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை, இந்த வித்தியாசத்தை கர்த்தர் அறியாத மக்கள் எப்படி காண முடியும்? நான் சொல்லட்டுமா? கிறிஸ்துவின் சுபாவத்தில் நீங்கள் வளருவதை அவர்கள் காண வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவை எடுத்துக்கொண்டு உண்மையான சீஷர்களை அவருக்கு பின்பதாக செல்லுகிறீர்களே, அதை மற்றவர்கள் பார்க்க நின்று சொல்றீங்களே, இதை அவங்க பார்க்கணும். எனக்கு கொடுத்த மாற்றம், என்னோடு கூட இருக்கிற இந்த ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷம், பாடுகள் மத்தியிலும் சந்தோஷமா இருக்கிறீர்களே, அதை அவர்கள் பார்க்க வேண்டும்.
எத்தனை சவால்கள் வந்தாலும் பொறுமையோடு அதை சகிக்கிறீர்களே, அதை அவர்கள் பார்க்க வேண்டும். என்னப்பா இவன் முந்தி மாதிரி இல்லையே, பைபிளை தூக்க ஆரம்பிச்சான், பெரிய மாற்றம் வந்துருச்சு. இருக்கிறதுலே கோபம்னா அப்படி கோபப்படுவான். எங்க ஊர்லயே கோபப்படுறோம் இவன் தான். இப்ப என்னடா சாந்த சொரூபியா மாறிட்டானே. பிரியமானவர்களே, இந்த சரியான புரிதல் நமக்கு அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில எனக்கு இது பெரிய வெளிச்சம் கிடைச்சது. ஆண்டவருக்குள்ள அப்படி வாழ தான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அந்த கிருபை நம்ம ஒவ்வொருவருக்கும் தரட்டும். நீர் எங்களோடு கூட வராவிட்டால் நாங்கள் இங்கிருந்து போக மாட்டோம். பின்னாடி இந்த சாப்டர் ஃபுல்லாக படிச்சு பாருங்க. மோசே விடவே மாட்டார் ஆண்டவரை. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை இல்லை. எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை பார்க்குறோம் தெரியுமா? ஜனங்கள் ஒரு பக்கம் கர்த்தரோடு உள்ள உறவில் பலப்படலை, ஆனால் ஜனங்களுடைய தலைவன் மோசே கர்த்தருடைய சமூகத்தை விட்டே விலகலை. எவ்வளோ பெரிய டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இல்லை? ஒருத்தவரிடான ஆண்டவருடைய சமூகத்தை அவ்வளோ என்ஜாய் பண்ணுறான், அவ்வளோ அனுபவிக்கிறான். ஆனால் ஒரு சிலருக்கு அது புரியவே இல்லை. இந்த எல்லா கூட்டமும் நம்ம சபையில் இருப்போம், இந்த எல்லா வித்தியாசமான தரப்பின மக்களும் நம்ம இடத்துல உண்டு. ஆனால் கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துறார். இது உங்களை குறை சொல்றதுக்காக கிடையாது. ஆனால் ஆண்டவரை நேசிக்கிறதில் முன்னேறுவோம். சரி, ஆண்டவருடைய குரலை கேட்பதில் முன்னேறுவோம். நேர்மையா ஆனஸ்டா இருதயத்தை தொட்டு சொல்லுங்க. எவ்வளோ நேரம் தினமும் வேதத்தை படிக்கிறீங்க? எவ்வளோ நேரம் அவருடைய பிரசன்னத்தை நீங்க என்ஜாய் பண்றீங்க? ஏன் நமக்கு பாவத்தின் நேரத்திலே அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை கிடைக்கவில்லை? ஏன் நமக்கு பாடுகளின் நேரத்திலே பொறுமையாய் போவதற்கான பலன் இன்னும் கிடைக்கவில்லை? ஏன் அறிவுள்ள ஞானமுள்ள தீர்மானங்களை எடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு ஏன் நமக்கு இன்னும் அந்த ஞானம் கிடைக்கவில்லை? காரணம் ஒன்னே ஒண்ணுதாங்க. ஆண்டவருடைய சமூகத்தினுடைய அந்த வேல்யூ நமக்கு என்ன செய்யல, புரியல. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க. அந்த அப்போஸ்தலரை பார்த்து எல்லாம் சொன்னாங்க இல்லையா, இவனுங்க படிப்பறிவு இல்லாதவங்க, இவங்க பேதமை உள்ளவங்க, ஆனா இவங்க இயேசுவோடு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ தைரியமா பேசுறாங்க. அவங்கள பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை நின்று பேசுற மாதிரி பார்க்குறாங்க. அப்பதான் சொல்றாங்க இவங்க இயேசுவோடு இருந்தவர்கள். லெட் த வேர்ல்ட் see the difference. உலகம் இந்த வித்தியாசத்தை பார்க்கட்டும், உலகம் இந்த வித்தியாசத்தை பார்க்கட்டும். கிறிஸ்தவர்கள்னு அந்தியோகியால மட்டும் இல்லை, உங்களுக்கும் பேர் வைக்கட்டும். நம்முடைய வெளிப்புறமான மாற்றத்தினால் அல்ல, ஆனால் உண்மையாகவே கிறிஸ்துவை வாழ்ந்து காண்பிப்பதினால், கிறிஸ்துவை வாழ்ந்து காண்பிப்பதினால், அவரை நேசிப்பதினால் உலகம் அந்த வித்தியாசத்தை பார்க்கட்டும். முதலாவது சபைக்கு எழுப்புதல் எப்படி வரும்னா, ஒவ்வொருத்தரும் கர்த்தரை நேசிக்கணும். கர்த்தரை நேசிக்கிற விசுவாசிகள் அவசியம். அவர் கொடுப்பதில் அல்ல திருப்தி, அவரே தான் திருப்தி. சரியா? அவருடைய பிரசன்னத்தை ரெண்டாவது இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா, உண்மையான மனம் திரும்புதல், பாவ அறிக்கை செய்தல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ட்ரூ கன்ஃபெஷன் அண்ட் ரிப்பன்டன்ஸ். 4வது வசனத்தில் அந்த நகையெல்லாம் கழட்டி போட்டுடுறாங்க பாருங்க. இது என்னத்தை புரியுது நமக்கு இதை படிக்கும்போது? 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல். 5வது வசனத்தில் கர்த்தரே அதை சொல்றாரு, நீங்கள் போட்டு இருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள் அப்படின்றாரு. எதுக்கு இப்படி சொல்றாரு? 6வது வசனத்தில் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள், அவங்க கீழ்ப்படுகிறாங்க. ஏன் இப்படி சொல்றாரு? அவங்களுடைய இருதய துக்கத்தை வெளிப்படுத்துறாங்க. அவங்க உண்மையாவே மனம் திரும்புறோம் அப்படின்றத என்ன செய்யறாங்க? வெளிப்படுத்துறாங்க. அவ்வளவுதான் விஷயம். they express their true repentance. ஏன் கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எங்க தொடராரு பாருங்க, நல்லா கவனிங்க. எது உண்மையான பாவ அறிக்கை, எது உண்மையான மனம் திரும்புதல் நான் கத்து தரேன், நல்லா கவனிங்க. சரியா? இந்த நகையை கழட்டி போட சொன்னாரு. இந்த நகையை வச்சு என்ன பண்ணாங்க? போன அதிகாரத்துல பொற்கண்ணுக்குட்டி செஞ்சாங்களா இல்லையா? சரி, நான் கேட்கிறேன், இந்த நகை இவங்களுக்கு எப்படி வந்தது? யார் கொடுத்தா? கொள்ளையடிச்சோம் அப்படின்னு சொன்னாலும் யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தாருங்க. அந்த வசனத்தை படிக்கிறோம் நம்ம. ஆண்டவர் கொடுத்த நகையை வச்சு ஆண்டவருக்கு விரோதமா இவங்க செஞ்ச பெரிய துரோகம் தான் அந்த பொற்கண்ணுக்குட்டி. நான் சொல்றது புரியுதா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. they use the God given resources for themselves to satisfy themselves. அவங்கள திருப்தி செய்யறதுக்கு கர்த்தர் கொடுத்த உபகரணங்களை அவங்க பயன்படுத்துறாங்க. அதுதான் 32ஆம் அதிகாரம். இப்ப ஆண்டவர் எங்க தொடராரு பாருங்க. நீ எதை வச்சு எனக்கு அவமானத்தை கொண்டு வந்தியோ, நான் கொடுத்ததையே வச்சு என்னை மகிமைப்படுத்தாம போனியே, நான் கொடுத்ததையே வச்சு எனக்கு விரோதமா செயல்பட்டியே, அந்த இடத்துல நீ மனம் திரும்பணும். நான் சொல்றது புரியுதா? அந்த இடத்துல சிந்திச்சு பார். நீ எங்க விழுந்தியோ அங்கிருந்து ஏந்திரி. அதுதான் உண்மையான பாவ அறிக்கை, அதுதான் உண்மையான மனம் திரும்புதல்.
அதனாலதான் எதை கழட்டி போடுறாங்க? எதை கழட்டி போடுறாங்க? இந்த ஆபரணங்களை கழட்டி. இந்த ஆபரணங்களை கர்த்தர் சொன்னதுனால கீழ்ப்படிஞ்சாங்கன்றது உண்மையா இருந்தாலும், அவங்க கழட்டி போடும்போது எந்த சிந்தையோடு கழட்டி போட்டிருப்பாங்க? ஐயோ, இதெல்லாம் வச்சுதானே நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த கண்ணுக்குட்டியை செஞ்சோமே. எங்க கத்துக்கிட்டாங்க? எகிப்துல கத்துக்கிட்டாங்க. கர்த்தர் கொடுத்ததை வச்சு உலகம் உனக்கு கத்து தருதே, அதை நீ செய்யறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறியே, இது எவ்வளவு பெரிய துரோகம். அதுதான் இங்க நடந்துச்சு. எகிப்துல இதெல்லாம் கத்துக்கிட்டாங்க. இந்த பொற்கண்ணுக்குட்டியெல்லாம் எப்படி உங்க சிந்தனைக்குள்ள வந்துச்சு? அங்கதானே கத்துக்கிட்டாங்க. அங்க கத்துக்கிட்ட இந்த விஷயத்தை எதை வச்சு செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, கர்த்தர் இலவசமா கொடுத்து அமிச்ச ஆபரணங்கள். இவங்க எந்த பிரயாசமும் எடுக்கல, ஆண்டவர் கொடுத்து அமிச்சாரு. அதை வச்சு துரோகம் பண்ணாங்க. இப்போ ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லட்டுமா? பாவ அறிக்கை என்னன்னு கவனிச்சிட்டீங்க, சரியா? எங்க நான் விழுந்தனோ அதை அப்படியே போய் ஆண்டவர்கிட்ட நான் சொல்றேன். ஆனா உண்மையான மனம் திரும்புதல் என்னன்னு சொல்லட்டுமா? உண்மையான மனம் திரும்புதல் என்ன சொல்லட்டுமா? என் கூட 35ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 35ஆம் அதிகாரத்தோட 22வது வசனத்துக்கு வாங்க. 35:22. 35:22 பாருங்க. மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் என்ன செய்யறாங்க? அஸ்தகடங்கங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான். எதுக்கு இந்த காணிக்கை செலுத்தினாங்க தெரியுமா உங்களுக்கு? இது பின்னாடி எதுக்கு பயன்பட்டதுன்னு தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு? ஆசரிப்பு கூடாரம் செய்யறதுக்கு. ஆசரிப்பு கூடாரம் செய்யறதுக்கு. கவனிச்சிங்களா பிரியமான தேவ ஜனமே? இந்த பாயிண்டை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா, you have not learned what true repentance is. உண்மையான மனம் திரும்புதல் என்ன நல்லா படிச்சுக்கோங்க, சரியா? இந்த ஆபரணங்களை வச்சு ஒரு நாள் கர்த்தரை துக்கப்படுத்தினாங்க. இந்த ஆபரணங்களை வச்சு ஒரு நாள் அந்த பொற்கண்ணுக்குட்டியை செஞ்சாங்க. ஆண்டவருக்கு விரோதமா அவங்க எழுந்து விளையாடினார்கள்னு வாசிக்கிறோமே, அதோட அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? வாய் விட்டு சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட அர்த்தங்கள். அதை தான் அவங்க செஞ்சாங்க. ஆண்டவர் அவ்வளவு துக்கப்படுத்தினாங்க. ஆனா இப்போ அவங்க மனம் திரும்பின பிறகு, அந்த பாவத்தை அறிக்கை செஞ்ச பிறகு, ஆண்டவர் கொடுத்த ஆபரணங்கள் இப்ப யாருக்காக பயன்படுது? யாருக்கு பயன்படுது? கர்த்தருக்காக பயன்படுது. கர்த்தருக்காக பயன்படுது. நீங்க பாவத்தை விடுவது மட்டுமல்ல, நீங்க எங்க விழுந்தீங்களோ அதை யோசிச்சு நீங்க அடுத்து என்ன செய்யணுமோ, எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தணுமோ அப்படி செயல்பட ஆரம்பிக்கிறீங்களே, அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். சொல்றது புரிஞ்சிடுச்சா? அதான் உண்மையான மனம் திரும்புதல். இங்கேயே நம்ம மனம் திரும்பணும்னு நினைக்கிறேன்ல, இந்த பாயிண்ட்லயே ஆண்டவர் நமக்கு கொடுத்த சுவாசம், ஆண்டவர் நம்ம கொடுத்த பலன், ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற அழகு, ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற அறிவு, ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற குடும்பம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற கல்வி, ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலை, ஆண்டவர் கொடுத்த பணம், ஆண்டவர் கொடுத்த வாகனம், ஆண்டவர் கொடுத்த உபகரணங்கள் யாருக்காக பயன்படுது? யாருக்காக பயன்படுது? எனக்காக பயன்படுதா? உலகத்துக்காக பயன்படுதா? பிசாசுக்காக பயன்படுதா? இது ரெண்டுல ஏதோ ஒரு ஸ்டாண்ட் தான் நீங்க எடுக்க முடியும். தயவுசெய்து நான் நடுவில் இருக்கிறேன்னு யாரும் சொல்லாதீங்க, சரியா? ஒண்ணு அது கர்த்தருக்கு பயன்படணும், இல்லைன்னா என்னங்க, இல்லைன்னா பிசாசுன்னு ரொம்ப வல்கராகுது பிரதர், உலகம்னு வேணா சொல்லிக்கிறோம், சரியா? இல்லைன்னா அது கர்த்தருக்காக பயன்படலை, யாருக்கு பயன்படுத்துறோமோ. ஆனா இது ரெண்டுல ஒரு ஸ்டாண்டு தான் எடுக்க முடியும். ரெண்டுத்துக்கும் மிடில் கிரவுண்டு கிடையவே கிடையாது. நான் கர்த்தருக்கும் இதை பயன்படுத்துறேன், உலகத்துக்கும் பயன்படுத்துறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது, சரியா? தேவ சித்தத்தில் எனது வாழ்க்கை இருக்கிறது, தேவ சித்தத்தில் எனது வாழ்க்கை இல்லை. இது ரெண்டுத்துக்கும் நடு மையம் கிடையாது. இப்ப இவங்க மனம் திரும்புறாங்க. இந்த ஆபரணங்களை என்ன செய்யறாங்க? 35ஆம் அதிகாரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்காக அதை என்ன செய்யறாங்க? கலற்றி கொடுக்கிறார்கள். இப்ப கர்த்தருக்காக பயன்படுது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இதை படிக்கும் போது, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆண்டவருடைய மனசை சந்தோஷப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? தம்பி தங்கச்சி நீங்க எல்லாம் கேட்கறீங்க, வாலிபர்கள் நிறைய பேர் கேட்கறீங்க, உங்க வாழ்க்கையை முழுசா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க, முழுசா ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்த கல்விக்காக ஸ்தோத்திரம், உமக்காக அது பயன்பட வேண்டும். நீர் கொடுத்த பலனுக்காக ஸ்தோத்திரம், அது உமக்காக பயன்படணும். அதை நீங்க செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையை எப்படி கர்த்தர் மாத்துறாருன்னு பாருங்க. உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமா வைப்பார். உங்க வாழ்க்கையை பார்த்து அநேகர் இதுதான் சரியான பாதைன்னு ஓடி வருவாங்க, சரியா? இது ரெண்டாவது உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான பாவ அறிக்கை. நம்ம எங்க விழுந்திருக்கிறோம், ஒருவேளை கர்த்தர் ஏதாவது உங்க மனசுல பேசிட்டு இருக்காருன்னா அந்த பாவத்தை இன்னைக்கே அறிக்கை செய்யுங்க. மனம் திரும்பணும், அதுல இருந்து மனம் திரும்பணும். கர்த்தர் எதிர்பார்ப்பது மனம் திரும்புகிற விசுவாசிகள். நான் சொல்லட்டுமா, சபையில எழுப்புதல் ஏன் வரலன்னா நான் மனம் திரும்பல,
சபையில எழுப்புதல் ஏன் வரலன்னா, நான் இன்னும் அறிக்கை செய்ய வேண்டிய விஷயத்த அறிக்கை செய்யல. நான் இன்னும் அந்த பாவத்தையே உணரல. தெரியுமா? அந்த பாவத்தையே உணரல. அது பாவமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட போய் அழ வேண்டிய நேரங்க இது. நம்முடைய இருதயம் ஒரு உடைக்கப்பட்ட இருதயமா இருக்கிறதா? நறுங்குண்ட இருதயமா இருக்கிறதா? அப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஆராதனையை கர்த்தர் புறக்கணிக்காமல் இருப்பதில்லை. அப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து வரக்கூடிய எல்லா எண்ணங்களையும் கர்த்தர் கனப்படுத்துகிறார். அந்த உடைக்கப்பட்ட அனுபவங்கள் ஆண்டவர் மட்டும்தான். அதை படம் போட்டு காமிங்க. அது உம்முடைய பார்வைக்கு பாவமா தெரியுது, ஆனா என் பார்வைக்கு அது இன்னும் பாவமா தெரியல. அதை தயவு செய்து எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. இன்னும் கூட நான் என்ன நியாயப்படுத்திட்டு இருக்கிறேன், இன்னும் கூட சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், இன்னும் கூட விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த விளக்கமோ நியாயப்படுத்துதலோ சாக்கு போக்குகளோ கர்த்தருக்கு வேண்டாம். உங்களுடைய உண்மையான பாவ அறிக்கையும் மனம் திரும்புதலும் தான் கர்த்தருக்கு தேவை. தன் பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த ப்ராமிசஸை கிளைம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் யாருன்னு எனக்கு புரிய வைங்க. ஆண்டவரே எனக்கு புரிய வைங்க. என்னை நானே பார்க்க முடியாமல் இருக்கிறேன். நான் யாருன்றதை படம் போட்டு காமிங்க. ஆண்டவர் உங்களுடைய அலங்கோலங்களை வெளிப்படுத்துவார். நன்றி சொல்லுங்க. அவர் அலங்கோலங்களை வெளிப்படுத்துறவர் மட்டுமல்ல, நீங்க பாவத்தை அறிக்கை செஞ்சு மனம் திரும்பினீங்கன்னா உங்களை அலங்கரிக்கவும் அவர் போதுமானவராக இருக்கிறார். அலங்கோலமான உங்களுடைய வாழ்க்கையை அவர் அலங்கரிப்பார். ஆண்டவர் வெறுக்கிற நிலைமையில உன் வாழ்க்கை இருக்கே, அதை தூக்கி சிகரத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அதை கர்த்தரால மட்டும்தான் முடியும். ஆனால் மனம் திரும்ப நீ தயாரா இருக்கிறியா? இதை ஒத்துக்கொள்ள நீ தயாரா இருக்கிறியா? மூணாவதாக, சபைக்கு ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வரணும்னா நல்ல மாதிரிகள் சபையில் தேவை. நல்ல மாதிரிகள். there should be good role models and examples. சரியா? நான் மோசே காமிச்சு கொடுக்குறேன். மோசே 7வது வசனத்தில் என்ன பண்றாரு? மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு, சரியா, அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். இது அந்த ஆசரிப்பு கூடாரம் இல்லை, இட்ஸ் கால்ட் a tent of meeting. தமிழில் அப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சரியா? அப்ப கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறமான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். சரியா? இப்ப நல்லா கவனிங்க. மோசே ஒரு செயலை செய்யறாரு, அதை பார்த்து இவங்க எல்லாரும் போறாங்க. சரியா? அவருடைய வாழ்க்கை இவங்க வாழ்க்கையில ஏற்படுத்தின அந்த தாக்கத்தை கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே வாங்க. லுக் அட் தட் இம்பாக்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எ லீடர். ஒரு கர்த்தரோடு நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு தலைவனுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் வருது. அந்த மாற்றங்களை பார்க்கிற ஜனங்களும் யாரெண்ட ஈர்க்கப்படுகிறார்கள்? கர்த்தர்கிட்ட ஈர்க்கப்படுறாங்க. சரியா? இப்ப மோசே போய் கூடாரத்தை போடுறாரு, இவங்க எல்லாம் பின்னாடி வராங்க. சரியா? இப்ப 10வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா கடைசியில வாசிக்கிறோம், தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து பணிந்து கொண்டார்கள். மோசே போறாரு, ஜனங்க போறாங்க. மோசே ஆண்டவரை பார்க்கிறாரு, அங்க மேகஸ்தம்பத்துல கர்த்தர் அங்க பேசுறாரு, இவங்க இங்க இருந்து எழுந்திருக்கிறாங்க. அங்க இதெல்லாம் நடக்கும்போது இவங்க இங்கிருந்து தொழுது கொள்றாங்க. இந்த வார்த்தையெல்லாம் கவனிங்க. இவங்க எழுந்தார்கள், இவர்கள் போனார்கள், இவர்கள் தொழுது கொண்டார்கள். இதெல்லாம் எதை காண்பிக்குது தெரியுமா? ஆண்டவரை அதிகமா நேசிக்கிற ஒரு விசுவாசி ஆண்டவரை நேசிக்காத விசுவாசியும் கர்த்தரை நேசிக்கும்படியாய் அவரை உற்சாகப்படுத்த முடியும். சரியா? அதுக்கு தான் சபை கூடி வருதல், அதுக்கு தான் சபை இங்க கூடி வருகிறது. நாம மற்றவருடைய வாழ்க்கையில சரியான தாக்கத்தையும் செல்வாக்கையும் ஏற்படுத்த வேண்டும். சரியான தாக்கத்தை ஏற்படுத்தணும், சரியான செல்வாக்கை ஏற்படுத்தணும். தீப்பொறி மாதிரி இருக்கணும். உன் கூட சேர்றவங்களும் நெருப்பு பிடிச்சிட்டு எரியணும். எதுக்கு? ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு. வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு, ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடுறதுக்கு, அவருடைய குரலை கேட்கிறதுக்கு, ஜெபம் பண்றதுக்கு, ஊழியம் செய்யறதுக்கு, கொடுக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட மாதிரியை நீங்கள் சபையிலே காண்பிக்கிறீர்களா? அப்படிப்பட்ட விதையை நீங்கள் போடுகிறீர்களா? மோசேவை பார்த்து ஜனங்க அப்படிதான் ஈர்க்கப்பட்டார்கள், கர்த்தரை நேசிக்க ஈர்க்கப்பட்டார்கள். நீங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா
அதில் வாசிக்கிறோம், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24, 25 சபை கூடி வருதல் என்பதை குறித்து பேசுகிறார். சரியா? சபை கூடி வருதல் நாள் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. Be stirred up for love and good works. இதை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு சபை கூடுகை? இங்க வந்து நான் ஒரு பிரதரை பார்க்கும்போது, ஒரு சிஸ்டரை பார்க்கும்போது, நான் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படணுமா? நான் உற்சாகப்படுத்தப்படணும், நான் உத்வேகப்படுத்தப்படணும். அந்த பிரதர் இப்படி நெருங்கி இருக்கிறாரே ஆண்டவரோட, நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ற ஏக்கத்தை ஒரு சகோதரனுடைய மனசுல நீங்க உண்டு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க சபை கூடி வருதலுடைய நோக்கத்தை சரியா நிறைவேற்றுறீங்கன்னு அர்த்தம். கவனிச்சிங்களா? We should be stirred up for love and good works. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி, ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு ஏவப்படும்படி, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு ஏவப்படும்படி, நற்கிரியைகள் மூலமாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு நாம் ஏவப்படும்படி. அதனால தான் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் நானும் விட்டு விடாமல் இருக்கணும்னு சொல்றாரு. ஒருவர் கவனிங்கன்னு சொல்றாரு 24. ஒருவர் புத்தி சொல்லுங்கன்றாரு அடுத்த வசனத்துல. இல்லையா? ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்குப்பா, இதை நிறைய செய்யுங்கன்றார். ஒருத்தவங்களை உற்சாகப்படுத்துங்கன்றார். அவங்க கொஞ்சம் தோய்ந்து போய் இருக்கிறாங்களே, அவங்கள கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். அவங்களுடைய தோல்ல ஒரு கை போடுங்களேன். அவங்கள உற்சாகப்படுத்துங்களேன். பலவீனருக்கு சிறப்பான கவனத்தை கொடுங்களேன். அப்புறம் ஏன் சபையில எழுப்புதல் வராது? அதுதானே இங்க மோசே செய்கிறார். இந்த மக்கள் எல்லாம் பலவீனராக தானே இருந்தாங்க. போன அதிகாரத்தில் இப்படி இருந்தாங்களே, கர்த்தரை அழவிட்டு வேடிக்கை பார்த்தாங்களே. ஆனா இந்த மக்களை கர்த்தர்கிட்ட நெருங்கி கொண்டு போறார் இல்லையா? நீங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல மாதிரிகளை குறித்து பேசுறார். சபையில how should good examples be? ஒரு மாதிரியான வாழ்க்கைனா என்ன, அவங்கள பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. எந்த வசனத்தில் பாருங்க? 17வது வசனம் பாருங்க. பிலிப்பியர் 3:17. Philippians 3:17. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றலாகி, நல்லா கவனிங்க, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை என்ன சொல்றாரு? மாதிரிகளாக நோக்குங்கள். எந்த கான்டெக்ட்ல இதை பேசிட்டு இருக்காருன்னா, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இந்த வசனங்கள்லாம் சொல்லும் போது கான்டெக்ஸ்ட் புரியுது. என்ன அப்படின்னா, நித்திய கண்ணோட்டத்தோடு வாழக்கூடிய விசுவாசிகள், believers living in reality, not in shadows. Believers living with an eternal perspective. நித்திய பார்வையோடு நித்திய கண்ணோட்டத்தோடு வாழக்கூடிய விசுவாசிகள் தான் உண்மையாகவே வாழுகிறார்கள். இல்லைன்னு சொன்னா, பூமிக்கு அடுத்தவைகளே சிந்திச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம நிழல்ல தான் இருக்கிறோம் தவிர நிஜத்துக்கு வரவே இல்லை. நம்ம வாழ்க்கையை புரிஞ்சிக்கவே இல்லை. அப்படிப்பட்ட மக்களும் இங்க இருந்தாங்க. நல்லா கவனிங்க. there were bad examples also. இங்க கெட்ட மாதிரிகளும் இருந்தாங்க. அவங்கள பத்தி அழுதுகிட்டே சொல்றாரு. 19வது வசனம் பாருங்க. 18ல சொல்றாரு, 18-19, அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், கிறிஸ்துவின் சிலுவைக்கு அவர்கள் பகைஞர். அதே போல உங்களிடத்தில் அவங்கள பத்தி நிறைய தரம் சொல்லியிருக்கேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன்றார். ஏன் அழுகுறாரு? அடுத்த வசனம் பாருங்க. அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சிய, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நான் சொல்றேன், பவுல் மட்டும் அழலைங்க. பவுலே அழுகுறாருன்னா ஆண்டவர் they were glorying in that. அது ஷேம் அப்படின்றாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? அதுதான் எங்களுக்கு இன்பம் அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட கூட்டம். அப்படிப்பட்டவங்களும் சபையில் இருந்தாங்க. அவங்கள பத்தி கண்ணீர் விடுறாரு. ஆனா வேற ஒரு கூட்டமும் இருக்குப்பா, அவங்கள மாதிரியா நோக்குங்க அப்படின்றார். எங்களை போல அவங்க நடக்கிறாங்க, நாங்க சொல்லி கொடுத்தது போல நடக்கிறாங்க, அவங்கள மாதிரிகளாய் நோக்குங்கள். ஒரு மாதிரியான வாழ்க்கை திருச்சபையில் அவசியம். ஒரு மாதிரியா வாழ்றதில்லை, ஒரு மாதிரியான வாழ்க்கை. புரியுதா? அந்த ரோல் மாடல் சபையில் அவசியம், அந்த எக்ஸாம்பிள்ஸ் அவசியம். நம்ம இப்படி சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. ஆண்டவரே பிரதர், மனுஷங்களை பார்க்காதீங்க பிரதர், கர்த்தரை மட்டும் பாருங்க பிரதர், அப்படிலாம் சொல்லியெல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது.
அது சொல்லலாம், சொல்றதுக்கு வேணா நல்லா இருக்கும். நாமளே அப்படி பார்க்காம இருக்க மாட்டோம். அப்படி வேதமும் சொல்லலை நிறைய இடத்துல. நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்படி பாருங்க, இந்த வசனம்லாம் எடுத்து தானே காண்பிக்கிறேன் நான் உங்களுக்கு. மாதிரிகளா இவரில் நோக்குங்கள் அப்படின்னு சொல்றாங்களே. ஏன் விசுவாச வீரர்களுடைய பட்டியல்? ஏன் இந்த வசனம்? ஏன்னா அதுதான் மனிதனுடைய இயல்பு. சபையில வரவங்க மற்றவங்க என்ன செய்வாங்க? பார்க்க தான் செய்வோம். அப்போ வாட் இஸ் லேக்கிங்? சபையில் என்ன இங்க பெரிய ஒரு நிரப்பப்படாத ஒரு விஷயமா என்ன இருக்குது? என்ன இடைவேளை இருக்கிறது? நல்ல வாழ்க்கை தான் இடைவேளையா இருக்கிறது. அந்த மாதிரி மாதிரிகள் இன்றைக்கு இல்லை. பரலோக சிந்தையோடு வாழக்கூடியவர்கள் இன்றைக்கு இல்லை. சிலுவைகளை சுமந்தும் அதில் சந்தோஷிக்கிற வாழ்க்கைகள் இன்றைக்கு இல்லை. கர்த்தருக்காக தூக்கி எறிகிற எல்லாவற்றையும் குப்பை என்று நஷ்டம் என்று விடுகிற வாழ்க்கைகள் இன்றைக்கு இல்லை. உலக மேன்மைகள் அல்ல, கர்த்தருடைய சித்தமே எனக்கு மேன்மையானது என்று சொல்லி கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறவர்கள் இன்றைக்கு இல்லை. இதான் கிறிஸ்தவத்தினுடைய அவலம். ஆனா ஆண்டவர் இதை இங்க படம் போட்டு ஏன் காமிக்கிறார் அப்படின்னா, உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். ஆண்டவரே, இந்த தம்பிக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஜெபம் பண்றது மட்டும் இல்லை, நான் வாழ்ந்து காமிக்கிறேன். நான் வாழ்ந்து காமிக்கிறேன், கிறிஸ்துவ வெளிப்படுத்துறேன். அவள் எப்படியாவது இந்த பாதையை அவங்க என்ன செஞ்சுக்கிட்டோம்? தெரிந்தெடுக்கட்டும். எப்படியாவது அதை தெரிஞ்சுக்கட்டும், அதை கத்துக்கட்டும். பவுல் எப்படி சொல்றாரு இல்லையா, என்ன பின்பற்றுங்கன்றாருல. எவ்வளோ தைரியம் வேணும்ல இந்த வார்த்தையை சொல்றதுக்கு. என்ன பண்ணுங்க? பின்பற்றுங்கன்றார். அப்படிப்பட்ட ரோல் மாடலாக இங்கே இருக்கிறாரு மோசே. இந்த மக்கள் எல்லாம் எழுந்தாங்க, போனாங்க, ஆராதிச்சாங்க. சரியா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த மக்கள் எல்லாம் இதை செஞ்சாங்க, மோசையை பார்த்து இதெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இதுலேயும் ஒருத்தவன் ரொம்ப ஆண்டவரை நேசிக்கிறவன் இருந்தான். கவனிச்சிங்களா? 11வது வசனத்துக்கு வாங்கல. யாத்ராகமம் 33:11 வாசிக்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அங்கே என்ன வாசிக்கிறோம்? இருந்தான். Look at the impact. Look at the impact. இந்த தாக்கத்தை தான் சபையார் ஏற்படுத்தணும். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நான் பிரிஞ்சே வரமாட்டேன். பிரைமரி இட் இஸ் டு ப்ரொடெக்ட் த டென்ட். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பாதுகாக்கிறதுக்கு. ஆனால் கூடவே இன்னொன்னையும் கற்றுக்கிட்டான் யோசுவா. ஆண்டவரோடு பேசுவதென்றால் என்ன? ஆண்டவரோடு பேசுவதென்றால் என்ன? ஆண்டவருடைய குரலை கேட்பதென்றால் அது எத்தனை இன்பம்! ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் எத்தனை அருமை! இதை யோசுவா யாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டார்? மோசே இடத்திலிருந்து கற்றுக்கொண்டார். எல்லாருக்கும் மாதிரியான வாழ்க்கையை காண்பிக்க முடியும், எல்லாரையும் மென்டரிங் பண்ண முடியாது. நான் சொல்றதை நல்லா கவனிங்க. ஆனால் சிலரை நீங்கள் மென்டரிங் பண்ணணும். சிலருக்கு நீங்கள் அந்த என்ன சொல்றது, இந்த வாழ்க்கையை சொல்லி தரணும். தனிப்பட்ட விதத்தில் அவங்கள பயிற்சி வைக்கணும். அதுக்கு தான் திருச்சபை. சபையில் எழுப்புதல் வரணும்னா மென்டரிங் இஸ் ஆல்சோ எ நீட். தனிப்பட்ட விதத்தில் ஒருத்தருடைய வாழ்க்கையில கவனம் செலுத்துங்க. அவருடைய ஆவிக்குரிய வரத்தை கண்டுபிடிங்க. அதுக்கேற்ற வாய்ப்புகளை உருவாக்கித்தாங்க. அவங்க கர்த்தருக்காக பிரகாசிக்கிறது, கர்த்தரை மகிமைப்படுத்துற ஒரு பாதையை ஏற்படுத்தித்தாங்க. தம்பி, அந்த வேலை வேண்டாம். அந்த வேலையில நீ ஞாயிற்றுக்கிழமை கூட வர முடியாது. இந்த வேலைக்கு போ, இந்த வேலைக்கு போ. இது இல்லை முக்கியம், இதுதான் முக்கியம். இப்படிப்பட்ட வழிகாட்டுதல் சபையில தேவை. இந்த பயிற்சிகள் அவசியம் சபையில். அப்புறம் ஏன் எழுப்புதல் வராது? எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா எதுக்காக ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கிறன்ற நோக்கத்தை பவுல் அங்க சொல்லும்போது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதுல 12வது வசனம் பாருங்க. 12வது வசனத்துல சொல்றார், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக. இது ரெண்டுத்துக்கு இடையில கமா போட்டது எனக்கு ரொம்ப டிஸ்கரேஜிங்கா இருக்குது. இதை படிக்கிறப்போ இந்த கமாவை நீக்கிடுங்க. உண்மையாவே கிரேக்க மொழியில் அப்படி கிடையாது. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, இறைப்பணிக்காக மக்களை ஆயத்தப்படுத்த அப்படின்றதான் சரியான விஷயம். இறைப்பணிக்காக, இறைப்பணியை செய்வதற்காக பரிசுத்தவான்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். யார் ஆயத்தப்படுத்துவா? அதுக்கு அடுத்த வசனத்துல யார் யார சொல்றாரு? அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசியாக, அவங்களெல்லாம் விட்டுருவோமே. அடுத்தது யார் வரா? சுவிசேஷகர், அடுத்தது மேய்ப்பர், போதகர். ஏன் சபையில வரங்களை கொடுத்து வைத்திருக்கிறார்? எதற்காக நம் வரம் பெற்றவர்களாக இருக்கிறோம்? பரிசுத்தவான்களை இறைப்பணிக்காக ஆயத்தப்படுத்துவதற்காக. சீர்பொருந்த பண்ணுவதுன்னா எக்யூப்பிங். எக்யூப்பிங்னா ஆயத்தப்படுத்துறது. டு ப்ரிப்பேர் தம், டு ப்ரிப்பேர் தம். வழிகாட்டுங்க, அதுதான் தேவை. ஆவிக்குரிய வரங்கள் எல்லாருக்கும் என்னென்ன வரங்கள் இருக்குன்றத வரம் பெற்றவர்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும். சபைக்கு எதிர்காலம் இருக்கும். நான் செத்துருவேன்,
ஆனால் சபை சாகாது. சபைக்கு எதிர்காலம் இருக்கும். சபையில் எழுப்புதல் உண்டாகும். அவரவர் தங்களுடைய வரங்களை கண்டுபிடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். கர்த்தருடைய காரியங்களில் மும்முரமாக செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. அங்கதான் சபையில தலைவர் எழும்பலையா? என்ன யார் எழும்புனா? இந்த கூடாரத்தை விட்டு பிரியாத ஒருத்தன் ஆண்டவரே பிடிச்சிட்டு இருந்தானே, அவன் ஆண்டவர் சொன்னாரு, இனி நீ என்ன பண்ணு, இந்த மக்களை வழி நடத்து. இந்த 3 விஷயத்தை மனசுல வச்சுக்கோங்க. ஆண்டவரை ஒவ்வொரு விசுவாசிகளும் நேசிக்கணும். உண்மையான பாவ அறிக்கை, மனம் திரும்புதல் மிகவும் அவசியம். 3வதாக நல்ல ரோல் மாடல்ஸ், நல்ல மாதிரிகள் சபையில் அவசியம். நல்ல மாதிரிகள், கிறிஸ்துவை காண்பிக்கிற மாதிரிகள், நித்திய வாழ்க்கை என்றால் என்ன என்று காண்பிக்கிற மாதிரிகள். குறிப்பாக மென்டரிங். ஒரு சிலரை கர்த்தர் காண்பிப்பார். யாரை மென்டரிங் பண்ணணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு சிலரை கர்த்தர் காண்பிப்பார். நாங்கள் செய்கிற ஒரு ஊழியம் இது எங்களுடைய சபையில், அதனால தான் இங்கே நின்று இதை தைரியமாக சொல்கிறேன். ஆண்டவர் சிலரை காண்பிப்பார். அவங்கள நீங்கள் உற்சாகப்படுத்துங்க, வரங்களை கண்டுபிடிங்க, வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. அவங்களோட தோல்விகளை கூட நெல்லுங்க. தோப்பாங்களா? 100 முறை தோப்பாங்க. நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்குமா? நடக்காது. ஆனால் கூட நெல்லுங்க. அவங்கள ஆயத்தப்படுத்துங்க, அவங்கள சீர்பொருந்த பண்ணுங்க, அவங்கள தயார் பண்ணுங்க. ஆண்டவருடைய வேலை ஏன் நடக்காது? சபைகள் ஸ்தாபிக்கப்படும். கிறிஸ்துவின் சாயலில் விசுவாசிகள் வளருவார்கள். அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் தொடர்ந்து நம்மளோட இடைப்படட்டும். நம்ம தொடர்ந்து சிந்திப்போம். ஆமென்.